நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ ஸ்கூல் ஃபேமிலி. நான் உங்கள் நண்பன் நவீன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று நம்ம டெலிகிராம் சேனலில் காப்பி ட்ரேடிங்கை பற்றி ஒரு சின்ன வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் காப்பி ட்ரேடிங்னா என்ன, எதுக்காக அதை நம்ம சூஸ் பண்ணணும், அதில் இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி அடிஷனலாக ஒரு விஷயம் பார்த்துட்டு போயிடும். என்ன அப்படின்னா, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஏற்கனவே எல்பிடி பழைய ரேட்டில் பார்த்தீங்கன்னா முந்தின ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்க சொல்லியிருந்தேன். அதை நம்ம வாங்கின ரேட்லேருந்து 158% ரேட் ஏறி இருக்குது. அது அந்த நேரத்தில் செல் பண்ணிவிட்டு கீழே வந்ததுக்கப்புறம் வாங்கலாம்னு சொல்லியிருந்தேன். இப்போ எக்ஸாம்பிள் இந்த இதில் நீங்கள் ஒரு $100 போட்டிருந்தீங்கன்னா $100 $258 மாறிடுவோம். அந்த $258 அப்படியே வச்சுருந்துட்டு கீழே வந்ததுக்கப்புறம் ஏதாவது இன்றைக்கி பார்த்தோம்னா $258 வச்சு நீங்கள் திரும்ப வாங்கினீங்கன்னா உங்ககிட்ட இருந்த குவான்டிட்டியை விட இப்போ பார்த்தீங்கன்னா 21% அதிகமான குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருந்தேன். இதை கரெக்டாக பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தோம்னா தனிப்பட்ட முறையில் நான் நிறையா செய்வேன். அதைத்தான் இந்த காப்பி ட்ரேடிங்லேயும் பார்த்தீங்கன்னா நான் பண்ண போகிறேன். அதனால் அதை ஃபாலோ பண்ணுற எல்லாருமே கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஃபிட்டாகவும் இருக்கும். இந்த போஸ்ட்டை பார்த்துட்டு இது வரைக்கும் எல்பிடி வாங்காதவங்க யாரும் புதுசாக என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஏற்கனவே வாங்கியிருந்தவங்க அந்த என்ன ரேட்டுக்கு ப்ராஃபிட்டோட செல் பண்ணிக்கிறீங்களோ அந்த குவான்டிட்டிக்கு இது ரீபே பண்ணும்போது உங்களுக்கு அதிகமான குவான்டிட்டி கிடைக்கும். இந்த மாதிரி குவான்டிட்டி நீங்கள் அதிகப்படுத்த தான் புல் ரனில் உங்களுக்கு ஒரு நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட்டில் கொண்டு போய் உங்களை நிறுத்தும். இது கண்டிப்பாக ஒர்க் ஆகிற மெத்தட். சரிங்களா? அதுபோக இது எல்லா நேரத்துலையும் எல்லா காயின்லையும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏதாவது ஒரு காயின் ஒரே நாளில் 100% ஏறிச்சுன்னா அது சத்தியமாக மறுநாள் பார்த்தீங்கன்னா கீழே வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2-3 நாள் தொடர்ந்து 50-60 ஏறினாலுமே அது 3ஆவது நாள் பார்த்தீங்கன்னா கீழே வந்துடும். அதோட ஓவரால் ட்ரேடிங் வால்யூம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தோம்னா 239 மில்லியன் இருந்தது. அப்படிங்கிறனால கண்டிப்பாக கீழே வரணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதனால் ஒரு $19 செல் பண்ணிவிட்டு திரும்ப இந்த $15.7 வாங்கினா நமக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். அப்படிங்கிறனால நான் செல் பண்ண சொன்னேன். இதை பார்த்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரைட், ஓகே. இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடுவோம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி இதுக்கு நம்ம என்ன எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணுறோம்னா BingX அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணுறோம். அந்த எக்ஸ்சேஞ்சோட ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோர்லேயுமே அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. அப்ளிகேஷன் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். எதுக்காக இதை நம்ம சூஸ் பண்ணணும்னா, இந்த எக்ஸ்சேஞ்சை ட்ரேடு பண்ணுறதுக்கு KYC கிடையாது. KYC பண்ணாததுனால என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். கூகுள் ப்ளே ஸ்டோரில் பார்த்தோம்னா இந்தியாவில் மோஸ்ட் ஆஃப் த இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா பேன் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த எக்ஸ்சேஞ்ச் இன்னுமே கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கிட முடியும். மோஸ்ட் ஆஃப் த காயின்ஸுக்கு PEP20 விட்ராவல் எனபிளில் இருக்குது. அப்படிங்கிறனால நீங்கள் டேரெக்டாக பை பண்ணி உங்களோட PEP20 ஹார்டர் வாலெட்டுக்கு விட்ராவல் பண்ணிக்கிறதுமே ஒரு சூட்டபுளாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம இது பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறோம். ரைட், ஓகே. நம்ம ரொம்ப போட்டு உழப்பாமல் நான் சிம்பிளாக முடிச்சிடுறேன். காப்பி ட்ரேடிங் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு காயின் பை பண்ணுறீங்கன்னா அது நீங்கள் பை பண்ணுறது உங்களுக்கு மட்டும் பை ஆகும். நான் ஒன்று பை பண்ணுறேன்னா அது எனக்கு மட்டும் பை ஆகும். இப்போ நான் காப்பி ட்ரேடிங்க்கு நான் அப்ளை பண்ணி ஒரு ட்ரேடர் அப்படிங்கிற மாதிரி நான் வாங்கிட்டேன் அப்படின்னா, இப்போ நான் ட்ரேடர், நீங்கள் என்னை காப்பி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் காப்பியர் அப்படிங்கிறது உங்கள் பேர். இப்போ நான் பார்த்தோன்னா பிட்காயின் ஒரு $50 நான் வாங்குறேன்னா என்னைய யாரெல்லாம் காப்பி பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே $50 பார்த்தீங்கன்னா ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ஒரு ப்ராஃபிட் நான் எனக்கு வந்துருச்சு. இப்போ நான் செல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் செல் பண்ணேன்னா உங்கள் எல்லாருக்குமே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா செல் ஆகும். சரிங்களா? இதுதான் நண்பா காப்பி ட்ரேடிங். எதுக்காக இதை நம்ம பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம டெலிகிராம் சேனலில் ஷார்ட் டேர்மும் சரி லாங் டேர்முக்கும் சரி நிறையா காயின்ஸ் பார்த்தீங்கன்னா அடிக்க ஒருக்கா போஸ்ட் பண்ணுவேன். நான் வாங்கிட்டு அதை போஸ்ட் பண்ணுறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரம் மேலே ஏறும். நிறையா பேர் பார்த்தோம்னா அதை வாங்க முடியாமல் போயிடுது. நிறைய பேர் பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க நான் சொல்கிற மாதிரி இந்த காப்பி ட்ரேடிங் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நான் பண்ணுற ட்ரேடு உங்கள் எல்லாத்துக்குமே சேர்த்து எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது உங்களுக்கும் சேர்த்து நான் ட்ரேடு பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். இதுதான் கரெக்ட். உங்களுக்கு பதிலாக என்னால் ட்ரேடு தான் பண்ண முடியும். ஆனால் உங்கள் ஃபண்டை என்னால் விட்ராவல் பண்ண முடியாது. சரி, அதனால் அந்த மாதிரி யாரும் பார்த்தீங்கன்னா சந்தேகப்பட வேண்டாம். உங்கள் ஃபண்டை நீங்கள் நினச்சா தான் விட்ராவல் பண்ண முடியும். ட்ரேடு மட்டும்தான் என்னால் பண்ண முடியும். சரிங்களா? அது தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு எப்படி நம்ம ப்ரொசீஜர் கொண்டு வரோம்னா, ஃபஸ்ட்டு அந்த எக்ஸ்சேஞ்சை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இப்போ பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டு மட்டும்தான் பண்ண போகிறோம். அப்படிங்கிறதுனால ஃபியூச்சர் என்றைக்குமே நான் இது வரைக்கும் ரெக்கமெண்ட் பண்ணதும் கிடையாது, சிக்னலும் போஸ்ட் பண்ணது கிடையாதுங்கிறதுனால இதில் நமக்கு லாஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஸ்பாட்டில் ஃப்ளோட்டிங் லாஸுங்கிறது இருக்கும். பை பண்ணதுலேருந்து கீழே வரும். கீழே வந்தாலுமே கண்டிப்பாக என் சிக்னல் மேலே எனக்கு எப்போவுமே முழு நம்பிக்கை இருக்கும். அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல ரேட்டில் கண்டிப்பாக செல் பண்ணுவோம். அப்படிங்கிற கீழே வந்தாலுமே பேனிக் ஆக வேண்டாம். ஒரு நல்ல ரேட்டில் தான் செல் பண்ணுவோம். சரிங்களா? அப்படிங்கிறனால நம்ம ஃபியூச்சர் ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது, ஸ்பாட் மட்டும் தான் பண்ண போகிறோங்கிறனால நமக்கு இந்த ட்ரேடுகள் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆக வாய்ப்பே கிடையாது. அதுபோக எனக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ஒரு டாஸ்க் மாதிரி வச்சுருக்கேன். என்ன $500 போட்டோம்னா ஒரு $5000 எடுக்கணும், $1000 போட்டோம்னா $10,000 எடுக்கணும். இந்த புல்
ரன்ல இந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் நம்ம கெயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டுமே நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி தான் அந்த ட்ரேடே நான் வந்து பண்ண போகிறேன். என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்களும் அந்த காப்பி ட்ரேடில் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஜஸ்ட் காப்பி நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே போதும், மற்ற எல்லாமே உங்களுக்குமே அதே ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ரைட், ஓகே. இப்போ ஒன் பை ஒன்னாக இது நம்ம வந்து பார்த்துட்டு இதில் இருக்கிறதுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த எக்ஸ்சேஞ்ச் ஒன்று டவுன்லோட் பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா, டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. உள்ளக்க நீங்கள் வந்தோடனே ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த இதில் அசட்டுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த அசட்டுக்குள்ளே போய் டெபாசிட்னு ஒன்று இருக்குல்ல, அந்த டெபாசிட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிடி இருக்கும் பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு பெப்20 இல்லை என்ன ஒரு நெட்ஒர்க்னாலும் சரி, நான் வந்து மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பெப்20 தான் எப்போவுமே வந்து பண்ணுவேன். பெப்20 உள்ளக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே ஃபண்டிங் வேலெட்டில் உங்களுக்கு எவ்வளோ யூஎஸ்டிடி வேணுமோ அந்த யூஎஸ்டிடியை கொண்டு வந்துருங்க. நான் பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, $500 மினிமம் வச்சுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லது. ஏன்னா ஒரு சில நேரம் ட்ரேட் வந்து, அதாவது எல்லா காயின்லையுமே $50 தான் நான் போடுவேன், அதுக்கு மேலே எந்த காயின்லையுமே போட மாட்டேன். ஒரு காயின் வந்து வாங்கினதுலேருந்து ரொம்ப இறங்கிருச்சுன்னா அது டாலர் காஸ்ட் ஆவரேஜ் பண்ணுறதுமே திரும்ப $50 போடுவேன், சரிங்களா. இப்போ ஒரு சில நேரம் ஒரே நாளே 4-5 காயின், ஒரு 10 காயின் கூட ஒரு சில நேரம் வாங்க வேண்டியது இருக்கும். அப்போ நான் நிறைய ட்ரேட் எடுக்கும்போது உங்ககிட்ட உள்ளக்க தேவையான அளவு ஃபண்ட் இல்லைன்னா யார் யாருக்கெல்லாம் ஃபண்ட் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகும், உங்களுக்கு வந்து ட்ரேட் எடுக்க முடியாமல் போயிடும். அப்படிங்கனால மினிமம் ஒரு $500 வந்து வச்சுக்கிறது நல்லது. அப்போ தான் மினிமம் வந்து ஒரு 10 ட்ரேடாவது நம்ம வந்து எடுக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையும் தாண்டி உங்களோட பர்சனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து கூட்டியோ குறைச்சோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டை உள்ளே வந்து வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே ஃபண்டை கொண்டு வந்தாச்சு. இது மட்டும் போதுமானு பார்த்தா ரைட்டு, ஃபண்டை கொண்டு வந்தாச்சு. அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, ஹோம் பேஜுக்குள்ளே வந்து வந்துருங்க. நேற்று ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தேன், மறுபடியும் சொல்கிறேன். காப்பி ட்ரேடிங் நீங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, கண்டிப்பாக இதில் நான் என்ன சொல்லணும்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் மாற்றிங்கன்னா ஃபியூச்சர் ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். காப்பி ட்ரேடிங் இருக்குல்ல, அந்த காப்பி ட்ரேடிங் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இதில் நிறைய பேர் என்னன்னா அந்த ஃபீச்சரில் போய் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அப்படி பண்ணக்கூடாது நண்பா, அது வந்து தப்பு. ஸ்பாட்டுன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்பாட்டுக்குள்ளே வந்து வந்தாச்சு. இதில் வந்து சர்ச் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த சர்ச் ஆப்ஷனில் போய் தமிழ் கிரிப்டோ ஸ்கூல்னு டைப் பண்ணுங்கள். நண்பா தமிழ் கிரிப்டோ ஸ்கூல்னு சொல்லி டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ண உடனே நேற்று நான் எடுத்த ட்ரேட் வந்து பார்த்தோம்னா எவ்வளோ ஓடிக்கிட்டு இருக்கு ROI அப்படிங்கிறது போட்டிருக்கோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக வந்து நம்ம ரெக்கவர் பண்ணிடலாம். ஏன்னா 4 காயின் தான் நான் வந்து ட்ரேட் எடுத்திருக்கேன், இன்னும் நிறையா வந்து வாங்க வேண்டியது இருக்குது. இப்போ இதில் காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்னவா வரும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். காப்பி, அதாவது ஒரு சொல்லுங்க, இது நம்ம மினிமைஸ் ஆகி தொலைய மாட்டேங்க, இருங்க கட் பண்ணிக்கிறேன். காப்பி தமிழ் கிரிப்டோ ஸ்கூல்னு போட்டு காப்பி பை பேர் ஆர்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இந்த இதில் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறீங்க. ஒரே சொல்லுங்க, மார்ஜின் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் வந்து $50 அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு ட்ரேடுமே வந்து பார்த்தீங்கன்னா $50 நம்ம வந்து எடுக்கணும். இதில் ஃபண்டிங் வேலெட்டில் நீங்கள் ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ள யூஎஸ்டியை கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த இடத்துல 0ன்னு சொல்லி எனக்கு காட்டுது பாருங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து $500னா 500, $1000னா $1000 சொல்லி காட்டும், அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். மார்ஜினில் நீங்கள் $50 செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், நான் எடுக்கிற எல்லா ட்ரேடுமே உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா, இது வந்து $100 நீங்கள் வந்து போட்டுட்டீங்கன்னா, நான் $50 போட்டு ட்ரேட் எடுக்கும்போது உங்களுக்கு 50 எக்ஸிக்யூட் ஆகி மிச்சம் 50 உங்களுக்கு இருக்கும். உங்கள் வேலெட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அந்த இது, அதான் இதில் வந்து 20 நீங்கள் வந்து சப்போஸ் போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் $50 எடுக்கும்போது உங்களுக்கு நீங்கள் 20 செட் பண்ணிக்கிறனால அந்த ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகாது. அப்படிங்கிறனால எல்லா காயினுமே எத்தனை தடவை பை பண்ணாலும் எவ்வளோ காயின் பை பண்ணாலும் எல்லாமே குவான்டிட்டி $50 தான் பண்ண போகிறோங்கிறதுனால $50 நீங்கள் கொடுத்து கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு உங்கள் வேலெட்டில், அதாவது ஃபண்டிங் வேலெட்டில் ஒரு $500 எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்வேஷன்லேயே வச்சுருந்தீங்கன்னா நான் எடுக்கிற ட்ரேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேர்த்து எக்ஸிக்யூட் ஆகும். அதை எப்போ செல் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து நான் வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணிடுவேன். மற்றபடி இதில் சொல்லணும்னு நினச்ச விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு ட்ரேடுக்கு $50 எடுக்கிறோம், மினிமம் வந்து ஒரு $500 இருந்துச்சுன்னா ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகும். ஒரு $1000 இருக்குன்னா 20 காயின் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். கண்டிப்பாக டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுற சிக்னல் எல்லாத்தையுமே நான் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணுவேன். உங்களுக்கு பை பண்ண கரெக்டாக என்ட்ரி ரேட்டுக்கு பார்க்க தெரியல, இல்லை ஏதாச்சும் ஒரு வேலையாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பதில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே பார்த்தீங்கன்னா ட்ரேட் எடுத்துரும். எப்போ செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டைம் வரும்போது நானே வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணிடுவேன். அது உங்களுக்கு ப்ராஃபிட்டாகவும் உங்கள் வேலெட்டில் வந்துடும். இதையும் தாண்டி இந்த மாதிரி நம்ம வாங்கியிருக்கிற காயின்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து தோணும்ல, ஓவர் பாட் ரீச்சினுக்கு போயிடுச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து பிடிங்கிட்டு கீழே தான் வரும் அப்படிங்கிறத நமக்கு தெரியறதுமே இந்த மாதிரி அன்னைக்கு வந்து செல் பண்ணிவிட்டு கீழே வந்தோடனே மறுபடியுமே வாங்கி உங்களோட குவான்டிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவேன். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி ஒரு புல் ரன் வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா கெயின் பண்ணலாம். இந்த வீடியோவை நான் இதில் இருக்கிற விஷயமே வந்து இவ்வளோ தான். சிம்பிளாக காப்பி பண்ணணும், உள்ள ஃபண்டிங் வேலெட்டில் கொண்டு வந்து யூஎஸ்டிடி வந்து வச்சுக்கிடணும். மற்றபடி இதில் வந்து பெரிய லெவலில் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் ஒன்றும் கிடையாது. ஸ்பாட் மட்டும்தான் பண்ண போகிறோங்கிறதுனால ரிஸ்க்கும் கிடையாது. யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ட்ரேடு அப்படி இப்படின்னு தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்க வேண்டாம். எப்பயுமே நம்ம வந்து ட்ரேடும் பண்ணணும், சம்பாதிக்கவும் செய்யணும், அது வந்து ஒரு சேஃபான முறையிலையும் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட டார்கெட்டாக வந்து இத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இனிமேல் அதே ஃபாலோ பண்ணுவோம். ரைட், ஓகே. அந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டைப் பண்ண முடியாத கமெண்ட்டாக தான் நான் வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கேன், எனக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜை போடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நண்பா. தேங்க்யூ, பார்ப்போம்.